पदे सीतापदे राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। श्री भवन बोधेंद्र स्वामी की जय। श्री प्रेमीकेंद्र सदगुरु महाराज की जय। मोहम्मद प्रिया की जय। सकल साधु मंडली की जय। ब्रह्म श्री सुंदर स्वामी की जय। श्री प्रभुपाद की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुकशौनक भीष्मकल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मन परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்துல பகவதம் ராமாயணம்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே அன்பு காட்டணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. வெறுப்பை வளர்த்துக்கொள்ள சொல்லவில்லை. வெறுப்பு நமக்குள்ளே வெறுப்பு ஒருத்தர் பார்த்தாவே எரிச்சலாக உண்டாகுது. அந்த வெறுப்பு உண்டாகுதுன்னா அது நமக்கு நாமே வச்சுக்கிற சூன்யம், வேற ஒன்றும் இல்லை. மனசு நிர்மலமா இருக்க முடியல. ஒரே வீட்டில் பார்க்கலாம், பாதி பேசாம பாதி பேசி பாதி பேசாம இருப்பாங்க. எப்படின்னா முக்கியமான விஷயம் மட்டும் பேசுவாங்க, என்னன்னா என்ன அவ்வளோதான். அது மாதிரிலாம் எத்தனையோ வீட்டில் முறைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற பணம் மட்டும் வேணும், ஆனால் அவங்களிடத்துல சரியா முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கிற காசு மட்டும் வாங்கிப்பாங்க. இது மாதிரிலாம் எவ்வளோ குடும்பத்தில் இருக்கு, எப்படி எப்படியோ இருக்கு இல்லையா. அப்போ அவங்களுக்கு காசு மட்டும் வேணும், ஆனால் அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அவங்க காசு மட்டும் வேணாம், அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி முறைச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறாங்க, அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கிறாங்க, சகோதரருக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள அது மாதிரி இருக்காங்க, அண்ணன் தங்கைகளுக்குள்ள அப்படி இருக்காங்க. இப்படிலாம் கூட இருக்காங்க இல்லையா. உறவுகளுக்குள்ளதான் அது போல் நிறைய இருக்கும். இல்லை தூரத்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, தூரத்து உறவுகள் அப்படி இருக்காங்க. ரொம்ப நாள் பேசினே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரிஞ்சிருப்பாங்க, ரொம்ப நாள் பேச மாட்டாங்க. அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் வந்தா வாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அவள்தான். அப்போ அவங்க வந்தாங்கன்னா இவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த விருந்தில் வந்தாங்கன்னா இவங்க வெளியே போயிடுவாங்க. இல்லை ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்குன்னா அப்போ வர்றாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பகை உணர்ச்சி, ஏதோ ஒரு கசப்புணர்வு. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அப்படி கசப்புணர்வோட நாம ஒத்துமையா வாழ முடியாது, அது சாத்தியமும் இல்லை. அதை விட பேசாம இருந்துடலாம். அது இதே வேணாம், வெறுப்பு காட்டுறதுனா அதெல்லாம் சுத்தமா கட் பண்ணிடலாம், அதோட பேசாம தரலாம். அது எவ்வளோ மேல். இந்த பாதி பேசியும் பேசாம முறைச்சிண்டு அது நமக்கு என்ன பண்ணும்னா, அந்த விரிசலானது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பயத்தை உண்டு பண்ணும். அந்த விரிசலானது என்ன பண்ணும்னா ஒருத்தருக்குள்ள பார்த்து பயம் உண்டு ஆகும். ஏன்னா நல்லா வாய் விட்டு நல்லா மனசு விட்டு ஃப்ரீயா பேசிங்கன்னா பயம் இருக்காது. மனசு விட்டு பேசாதனால அவங்க என்ன நினைச்சுன்னு இருக்காங்களோ அப்படின்ற பயம் நமக்குள்ள இருக்கும். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அவங்களுக்கு பயம் இருக்கும். இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இல்லை இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ, ஏதோ ஒரு சொத்து தகராறு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு மனசு கசப்பு இருக்கும். அந்த கசப்புனால நான் ஏதாவது பண்ணுவாங்களா, நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். ஏன்னா அவங்க மனசு புரிஞ்சுக்காதனால. அதான் சொல்றேன், மனசை விட்டு ஃப்ரீயா பேசிட்டோம்னா நீ ஒன்றும் இல்லைப்பா சரி ஓகே. ஆனா மனசு புண்படுத்துறவங்களை போய் நம்ம மனசு விட்டு இப்போ ஒரு பக்கம் மட்டும் நல்லா எல்லாத்தையும் மனசு விட்டு பேசலான்னு தோணும், இன்னொரு பக்கம் அதுக்கு ஃபுல்லா அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தயாரா இல்லை, மனசு விட்டு பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அவங்க எப்பவுமே மனுஷன் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒருத்தர் மட்டும் இறங்கி போனா போதுமானா போதாது, 2 பேருமே இறங்கி வந்தாதான் முடியும். 2 பேரும் மனசை விட்டு ஃப்ரீயா பேசினாதான் அது கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஒரு சமாதானம், ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும். இல்லைன்னா காம்ப்ரமைஸ்க்கு வழியே கிடையாது.
அமைதி வீட்லயும் சரி, வெளியிலும் சரி, உறவுகளுக்குள்ள சரி, அந்த அமைதி நிலவத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இந்த கசப்புணர்வு, வெறுப்புணர்வு மேல மேல அவங்க பார்த்தாவே எனக்கு பத்தின்னு வருது அப்படின்றாங்க சில பேர். பார்த்தாவே பத்தின்னு வருதுன்றாங்க. அது என்ன பத்தின்னு வருதுன்னு தெரியல. அதுதான் அந்த வெறுப்புணர்வு, உள்ளுக்குள்ள அந்த எரிச்சல், அவங்கள பார்த்தாவே பிடிக்கல. அப்ப இந்த வெறுப்புணர்வு என்னன்னா பலம் கிடையாது, பலவீனம். அது மகா பலவீனம். அது எதனால் வருதுன்னா பாபத்தினால்தான் வருது. அது ஏதோ ஒரு பாவம். ஏன்னா அவங்க ஏதோ அப்படி பேசிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஒண்ணு பழகணும், நல்லா பழகணும். இல்ல பேசாம இருக்கிறதே பெஸ்ட். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் வேற வழி இல்லை. நம்ம நல்லா இப்ப குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணும். எல்லாத்தையும் என்ன பகையா இருந்தாலும், யார் மேல தப்பு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் பேசணும். எல்லாம் நினைச்சுட்டு நம்ம மனசுல வச்சுட்டு அப்புறமா வெளிப்புறமா வாங்க எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு மனசுல வச்சுட்டு அவங்களத்துல பேசுறது ஒரு பிரயோஜனமே இல்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளலாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, உள்ள மனசுல வச்சுக்கிட்டு அழுக்க மனசோட நம்ம பேசினா அந்த உறவு நீடிக்காது. அந்த உறவுனால கசப்புணர்வு இன்னும் அதிகமாகும். மேலும் மேலும் வெறுப்புகள் தான் அதிகமாகும். அப்படி பேச வேண்டாம், அப்படி பழக வேண்டாம். அதோட பழகாம இருந்துடலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பெஸ்ட்டு. இல்லை பேசுனா உன் மனசுலயும் ஒன்று இருக்கக்கூடாது, என் மனசுலயும் ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ நான் ஃப்ரீயா பேசினாலும் நீ ஃப்ரீயா பேசுறது தயாரா இல்லைன்னு, நான் ஃப்ரீயா பேசினாலும் நீ ஃப்ரீயா பேசுறது தயாரா இல்லைன்னும் போது அது கசப்பாக தான் இருக்கும். அதோட பேசாம இருக்கிறது பெஸ்ட். ஆக மொத்தம் எல்லாத்தையும் மறந்தா தான் நிம்மதி கிடைக்கும். எவ்வளோ காலமா நம்மளுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள, ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை, அதெல்லாம் மறந்துட்டா தான் அடுத்த நிமிஷம் நிம்மதியா ஃப்ரீயா பேச முடியும். அந்த வெறுப்புணர்வு, அந்த கசப்புணர்வு, அந்த எரிச்சல் உணர்வு வச்சுட்டு நாம நல்லாவே பேச முடியாது. ஒரு மாமியார் மருமகளுக்கு இருக்கலாம், மாமியார் மருமகளுக்கு இருக்கலாம், மாமியார் மருமகனும் இருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும், நிறைய உறவுகள் இருக்கு இல்லையா. எல்லாருக்குள்ள அந்த கசப்புணர்வு இருக்கு. ஒரு அப்பா பிள்ளைகள் இருந்து எல்லாமே இருக்கும். அப்போ என்னன்னா ஃப்ரீயா, ஏம்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேப்பா அப்படின்னா, நானும் எல்லாத்தையும் மறந்துட்டேப்பா, நம்ம எப்பவும் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு பேசினா சந்தோஷம். ஆனா அவ்வளோ லேஸ்ல விட்டு கொடுக்க முடியாது. அதுதான் மாயை. அந்த மாயை தான் இவ்வளோ கேடுகளுக்கும், இவ்வளோ பிரச்சனைகளுக்கும், குடும்பத்திலையும் இவ்வளோ விரிசல்களுக்கும் பெரிய காரணமா அமைகிறதுனா இந்த மாயை. அதுதான் பகவான் சொல்றான், மம மாயா துரத்தியா. இந்த மாயை அவ்வளோ லேஸ்ல போயிடாது, அவ்வளோ சீக்கிரம் கடந்துட முடியாது. இது குடும்பத்துல உள்ள பெரிய விரிசல் இல்லை, நாட்டுக்கே இன்னைக்கு சண்டை நடக்குது. எதனால? நான் விட்டு கொடுக்க முடியாததுனால, எதையும் மறக்க முடியாததுனால, ஏதாவது ஒரு பொருளை கலப்பிண்டு. இப்ப நாடுக்கெல்லாம் பெரிய பெரிய சண்டையாகுது இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க போயிட்டு பாருங்க. இது உலக லெவல்ல போயிட்டு பாருங்க. இந்த வெறுப்புணர்வு, இவங்களுக்கு எதிரினா கட்சி வரைக்கும் இவங்க எதிரி தான் அப்படின்ற அளவு ஆயிப்போச்சு பாருங்க. இவங்க எதிரினா கட்சி வரைக்கும் இவங்க எதிரி தான். ஏன்னா அது மாதிரி அவங்களும் பண்றது. அது மாதிரி ஏதோ ஒண்ணு, இது மாதிரி உறவுகளுக்குள்ள, சமூகங்களுக்குள்ள, நாட்டுக்குள்ள எல்லாத்துலயுமே ஒரு விரிசலை உண்டு பண்றதுதான் இந்த வெறுப்புணர்வு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்குன்னா ஒரே ஒரு வழிதான். இந்த கசப்புணர்வு நீங்க முடியல, என்னால மறக்க முடியலப்பா. அவங்க பேசுறது என்னால மறக்க முடியல, அவங்க என்னை வெறுத்தது என்னால் மறக்க முடியல. அப்போ ஒண்ணு சுத்தமா பேசாம இருக்கணும். இப்போ நம்ம பேசினா கூட அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்லை, அவங்க நம்ம பேச பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னா சுத்தமா அவங்களை கட் பண்ணிட்டு, அந்த உறவையை கட் பண்ணிட்டு. அப்படி இருக்க முடியுமா? அது எப்படி ஒரே வீட்டுல இருந்து அப்படி பண்ண முடியாது. ஏதோ ஒரு உதவி, அதுதான். ஒரே வீட்டுல இருந்தா பரவாயில்ல. வெளியில இருக்கிற மனுஷால் அவங்க நம்மளால பேசுறதுக்கு பிடிக்கலன்றாங்க. வெளியில இருக்கிறவங்க, அவங்க வெளியில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க வெளியில இருக்க தெரிஞ்சவங்க, அவங்க நம்மளுக்கு பேச பிடிக்கலன்னா சுத்தமா கட் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன். இப்போ கட் பண்ணாம, ஐயோ அவங்கள பார்க்கணுமே, பேசணுமே, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துன்னே இருந்தா நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்புணர்வு உண்டாகும். அதெல்லாம் நான் வெளிப்புறமா வாங்க எப்படி இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த வினையும் புனையும் தான் இருக்கும். அந்த வினையும் புனையும் தான் இருக்கும், அது புனைஞ்சுன்னே இருக்கும். அது வேண்டாம். இல்லை, அவங்க யாரும் நம்ம யாரும், முடிஞ்சு போச்சு. அப்படியே ஃப்ரீயா போயிடணும். அவள்தான் மனசுல இருக்கக்கூடாது. அவங்க மொத்தம் அந்த வெறுப்புணர்வு. அவங்களுக்கு இப்போ நமக்கு பேச பிடிக்கலன்னா விட்டுட்டு அவ்வளோதான். அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். சுத்தமா ஃப்ரீயா இருக்கலாம்.
இது நான் நல்லா புரிஞ்சுங்க. இது நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்யூஷன். என்னன்னா, நான் பின்னாடி விஷயத்துக்கு வரேன். இது ஏன் இந்த டாபிக் ஆரம்பிச்சேன்னா, இது வந்து இப்போ உலக லெவல்ல நாடுகளா பெரிய பெரிய சண்டை நடக்குது. இது எங்க ஆரம்பிச்சுன்னா, உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டை பெரிய பெரிய வெளிய மாநிலங்கள்ல ஆரம்பிச்சு அப்படிமா எப்படியோ நாடுகள்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகுது. அது நம்ம நல்லா இப்போ பார்க்குறோம், நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். ஏன் சொல்ல வரேன்னா, இது குடும்பத்திலேயே பாருங்க இது மாதிரி இருக்கு. குடும்பத்திலேயே பெரிய பெரிய தகராறு நடக்குது. அப்போ நம்ம மனசை ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டியது இருக்குது. என்னன்னா, இந்த வெறுப்புணர்வு வரக்கூடாதுன்னா ஒன்று அவங்க யாரோ நாம் யாரோ இருந்தால் வெறுப்புணர்வு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 கட்ட நிலையில இருக்குது பத்தியா, உறவும் இருக்கும் ஆனால் சரியா பேச மாட்டோம் அப்படின்னு இருக்க போற. அதில் தான் நிறைய நோய்கள் உண்டாகிறது, மனசு கசப்பு உண்டாகிறது, பெரிய பெரிய பிரச்சனைகள் இன்னலுக்கு ஆளாகிறது காரணமே இதுதான். ஆனா உறவுகளுக்குள்ள டக்குன்னு அப்படி கட் பண்ண முடியாது. அப்ப வெளி மனுஷத்துல நம்ம வந்து இது போல பிரச்சனை இது பண்ணா கட் பண்ணிடலாம் ஈஸியா. உறவுகளுக்குள்ள எப்படி கட் பண்ண முடியும்? கட் பண்ண முடியாது. ஏன்னா உறவுகள் கண்டிப்பா தேவை. ஆனா அப்போ மனசு விட்டு ஃப்ரீயா பேசலாமே. நான் பேச தயார், ஆனா அவங்க பேச தயாரா இல்லைன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது. 2 பேருமே மனசு விட்டு பேசுறதுக்கு தயாரா இருந்தா தான், அப்பதான் 2 கை தட்டினா தான் ஓசை வரும். அப்போ 2 பேரும் ஒத்து போனாதான் அப்போ ஃப்ரீயா மனசு கள்ளம் கபடம் இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டு பேச முடியும். இதுதான் ராமர் சொல்றாரு. இதுதான் சொல்ல வந்தேன். ராமர் என்ன சொல்றாரு? கதஞ்சித் உபகாரேன கிருதன் ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையாம். மனசுல வச்சுக்க மாட்டாராம். ஏதோ ஒரு உபகாரம், நமக்கு ஏதோ ஒன்று ஒரு பொருள் வாங்கி கொடுத்துடலாம், ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். அந்த ஒரு உபகாரத்தை மனசுல வச்சுட்டு அவங்க செய்யற 100கணக்கான அபகாரங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாராம். அவங்களோட போய் பூர்வ பாஷி இவரே போய் முந்தி பேசுவாராம், ஃப்ரீயா பேசுவாராம். அவங்களோடத்துல வந்து மனசுல அவங்களுடைய அபகாரங்களை நினைச்சு நினைக்கூட மாட்டாராம். நினைக்காம அவரிடத்துல போய் கை கோத்து அன்பா பேசுவாராம். எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவாராம். அப்படி இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ நடக்காத மாதிரி அப்படி அவங்களிடத்துல பழகினாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி அவங்க ஒத்து வரத்துக்கு தயாரில்லைன்னா நீ பேசாம இருக்கிறதே பெஸ்ட். ஏன்னா அவங்க வந்து மனசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்னா நீ வந்து மறந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அவங்க பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்க இடத்துல நம்ம பேசாம இருக்கிறதே பெஸ்ட். இப்ப தூரத்து ரிலேஷன் சொல்றேன். வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா மனசு விட்டு ஃப்ரீயா பேசினாதான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்றேன். இப்ப வெளியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, வெளியில ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஏதோ தெரிஞ்சவங்க பேசாம இருந்தா அது வந்து அவங்க இப்ப நம்ம மன்னிச்சாலும் அவங்க மன்னிக்கிறதுக்கு தயாரில்லைன்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு கட் பண்ணிடுறதே பெஸ்ட். அவங்களத்துல பேசாம இருக்கிறதே பெஸ்ட். ஆமா, இல்லைன்னா அவங்க பத்தி நினைவே நம்மளுக்கு வந்துருக்கும். அது நம்மளை வாட்டி எடுக்கும். அப்போ அவர்ல கட்சி வரைக்கும், ஏன்னா நம்ம மன்னிச்சாலும் அவங்க மன்னிக்கிற மாதிரி தெரியலன்னு சொன்னா உடனே ஆள் கட் பண்ணிடணும். அவங்க பேச விருப்பம்னா விட்டுடணும், அவள் தான். அது பிறகு அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படின்னு இருந்துடணும். அப்படி இருந்தா அவங்கள பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனசு கசப்புணர்வு, வெறுப்புணர்வு நமக்குள்ள இருக்காது. வெறுப்புணர்வு வந்து நம்மளுக்கே நாம வச்சுக்கிற சூன்யம், நம்மளுக்கே நாம வச்சுக்கிற ஆப்பு சொல்றேன். அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்றாங்க இப்போ. அதனால நமக்கு நாமே வச்சுக்கிற சூன்யம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் விட்டுட்டு அப்போ ஒரே ஒரு வழி இருக்கு. அதுதான் இப்போ நம்ம சொல்ல போறோம். என்ன வழி அப்படின்னா, ராமாயணத்துல ராமர் சொல்ற வழிதான். அவங்க செய்த உபகாரத்தை மனசுல நினைச்சோம்னா அவங்களத்துல அந்த வெறுப்புணர்வுலாம், அவங்க செய்த அபகாரங்கள்லாம் பெருசா நம்மளுக்கு தோணவே தோணாது. அதான் கதஞ்சித்து உபகாரன்னு கிருதன் ஏகேன துஷ்யதி. ஒரே ஒரு உபகாரம் பண்ணிருக்க அதுல சந்தோஷம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா அவர்கள் 100கணக்கான அபராதங்கள் சதமபி ஆத்மத்தை மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நஸ்மரதி, அதை நினைக்க கூட கூடாது. அப்படின்னா அவங்க இடத்துல நம்ம ஃப்ரீயா பேசலாம். அந்த மனப்பான்மை, அந்த அளவுக்கு உயர்ந்த பக்குவம் உடையவர்கள் யாரு இருக்காங்க? ராமரை தவிர. இன்னைக்கு பார்த்தா இந்த கசப்புணர்வு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு முகத்தை திருப்பின்னு பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாக்குறேன். இப்போ சகஜமா எத்தனையோ குடும்பங்களை பாக்குறேன். ஏன்பா உங்க அண்ணன் உங்களுக்கு பேச மாட்டேப்பா? நீ இல்லை, எங்க அண்ணங்களுக்கு பேச மாட்டேன். நீ போய் கேளு, நான் இது போல நான் கேட்டேன்னு கேளு. ஏன்பா உங்க அண்ணங்கள் நீ தான் பேசணும்னு, இல்லை நீ கொஞ்சம் வசா எனக்கு மத்தியஸ்தம் பண்ணு, நீ போய் கேளு அப்படின்றாங்க.
அப்போ என்ன ஆச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள இல்லை நான் பேச மாட்டேன், நீ சொல்லிடு இது மாதிரி வந்து அவங்க வந்து போனாங்கன்னு சொல்லு, அவங்க வந்து இப்போ கேட்டாங்கன்னு சொல்லு, சரி ஓகே அந்த காசு குத்தணும்னு சொல்லு அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு சப்ஜெக்ட் அதை பற்றி பேசுனேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது மாதிரி ஒரு கசப்புணர்வு எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கு. அப்போ இதுக்கு தீரத்துக்கு என்ன வழி அப்படின்னா ராமர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு தான் ஃப்ரீயா பேச முடியும், பேசினாதான் இது சாத்தியமாகும். எல்லாத்தையும் என்னால் மறக்க முடியலையே, அவர்கள் செய்தது என்னால் மறக்க முடியலையே, எனக்கு என்னவோ அந்த கசப்புணர்வுன்னா அப்போ அப்போ தப்பு அவங்க மேல இல்லை, மறக்க முடியலன்னு சொல்லக்கூடிய உன் மேல தான் தப்பு இருக்கு. அது எப்படி என்ன அவமானப்படுத்தலாம், அந்த அவமானம் என்னால் தாங்கிக்க முடியல, இது பண்ண அது அவமானம். எல்லாத்தையும் மறக்கிற மனப்பான்மை தான் எல்லாத்தோட பெரிய பலமே. எதையும் மறக்க முடியல, அது ஊன் பண்ணி இருக்குது மனசுன்னு சொன்னா அது பெரிய பலவீனம். இது தெரியல சாதாரணமா. கண்டிப்பா இது சரி பௌதிகவாதிகள் தெரியல, ஆன்மீகவாதிகளா இருக்கிறவங்க நிச்சயமா பகவானுடைய பக்தி பண்றவங்க கண்டிப்பா ந குரோதோ ந சமாச்சரியம் ந லோபோ ந அசுபாமுதிகி பவந்தி கத புண்ணியானம் பக்தானம் புருஷோத்தமே. புருஷோத்தம பக்தர்களுக்கு கண்டிப்பா அது இருக்கக்கூடாது. நக்ரோதம் நச்சம் ஆச்சரியம், பொறாமையோ துவேஷமோ பயமோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நக்ரோதம் நச்சம் ஆச்சரியம் ந லோபோ, பேராசையும் இருக்கக்கூடாது. எதுலையும் ஆசைப்பட்டு எதுலையும் ஆசையா எதுலையும் அழிஞ்சுட்டு இருக்கக்கூடாது, எதுலையும் ஈர்ஷிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த எல்லாம் ஈர்ஷிச்சுட்டு இருந்தா அதில் அப்படியே மனசு அதுவே பெருசா தோணும். அதனால லோபம் இருக்கக்கூடாது, அந்த ஈர்ஷ்யா அதாவது கர்வம் அதாவது பொறாமை அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல அப்படியே ஈசிச்சுட்டே இருந்தோம்னா அது அது நமக்கே நல்லது இல்லை சொல்றது. பயம் படக்கூடாது. எதனால பயம், அவங்களை எதிரியா நினைச்சதுனால பயம், அவங்களால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்ற பயம். ஒண்ணுமே இல்லைங்க, மனசுதான் எவ்வளவுக்கும் காரணம். இந்த முக்குணமான மாயை அதான் சொல்றார், மம மாயா துரத்தியான்றார். இந்த மாயை கடத்திற்கு அரியுது. ஆனா ராமர் கடத்துக்கான வழியெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. அக்லிஷ்டக்காரனா கிளேசம் இல்லாம ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா நான் மனசை விட்டு ஃப்ரீயா பேசினான். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒத்து வரணும். ஆனா மனசு விட்டு ஃப்ரீயா பேசுறதுக்கு ரெண்டு பேரும் ஒத்து வரணும், ஆப்போனண்ட்டும் ஒத்து வரணும், இந்த சைட்ல இருந்தும் ஒத்து வரணும். ரெண்டு பேரும் ஒத்துப்பட்டு போனாதான் அந்த உறவு வந்து மதிப்புடையதாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஒத்துப்பட்டு போனாலும் அவங்க மன்னிக்கிறதா இல்லை, அவங்க நம்மள ஃப்ரீயா பேசுறதா இல்லை, நான் கௌரவத்தை பார்க்குறேன், நான் பெரிய ஆள், அவங்கள போய் பேச மாட்டேன், அவங்களாம் லோக்கல், நம்மளாம் வசதி அப்படின்னு சில ஈகோ படிச்சவங்க இருக்காங்கல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஈகோல இருக்கிறவங்க வந்து நல்லா பேச மாட்டாங்க, அவங்க அந்த கர்வத்திலேயே இருப்பாங்க. நம்ம என்னதான் ஃப்ரீயா பேசினாலும் அவங்க அந்த ஒரு ஆணவமாவே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பேசி பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்டவங்களை பேசாம இருக்கிறது பெஸ்ட். என்ன பண்ணுன்னா அது துஷ்ட சங்கம். அப்படி கர்வமா இருக்கிறவங்கள பேசாம இருக்கிறதே பெஸ்ட், துண்டா கட் பண்ணிடலாம். ஆமா, அவங்க ஆணவம் கர்வம், நாங்க உயர்ந்த குலத்துல பிறந்தோம், நான் உயர்ந்த ஜாதி அப்படின்ற ஒரு கர்வத்துல சில பேர் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களத்துல நான் பேசவே வச்சுக்க மாட்டேன். ஆமா, சுத்தமா கட் பண்ணிட்டேன். அது மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா எத்தனையோ பேர் போல இருக்காங்க, எத்தனையோ பேர் எங்களை போல பேசாம இருந்திருக்காங்க. சரி, உயர்ந்த குலத்தினுடைய கர்வத்தை காட்டுறியா, சரி ஓகே. அதுக்கப்புறமா அவங்களா வந்து பேசினோட நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க அந்த நோக்கத்திலே பழகுவாங்க. நான் என்ன பண்ணேன், நான் இப்போ அடியன் வந்து என்ன பண்ணேன், நான் சில விஷயத்துல நான் அடியன் ஏமாளி. நம்ம நல்லா தான் பேசுறாங்க, நல்லா தான் பழகுறோம் நான் நினச்சின்னு இருப்பேன், கள்ளங்கோட இல்லாமல். கடைசியில் பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜாதி குலம் மதம் அந்த ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்குறாங்க. நான் ரொம்ப லேட்டாக நான் புரிஞ்சுப்பேன். நான் கொஞ்சம் டியூப்லைட் தான், லேட்டாக புரிஞ்சுப்பேன். புரிஞ்சுனோடனே ஆஹா, இது ஆரம்பத்திலே சொல்லிடலாமே, சொல்லியிருந்தா நம்ம பேசாமல் இருந்துடலாமே அப்படின்னு அப்புறமா திங்க் பண்ணுவேன். அப்புறமா நான் கட் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்களா வந்து நல்லா என்னதான், அதுக்கப்புறமா கிடையாது, ஜென்மத்துக்கும் உங்க சகவாசமே வேண்டாம். ஏன்னா நீங்க மறுபடியும் பேசினாலும் அந்த அந்தஸ்த காரணம் காட்டி அந்த தகுதி பார்த்து தான் பேசுவீங்க. வேணாம் அப்படிப்பட்ட பேச்சே வேண்டாம், வெளிப்புறமான மரியாதை வேண்டாம். பேசுனா ஆழ் மனசோட முழு மனசோட உண்மையான அன்போட பேசணும். அப்படி பேசணுங்களுடைய சகவாசம் இன்னைக்கு கிடைக்குன்னா ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ஓரளவுக்காவது பேசணும். இல்லை வந்து சும்மா தட்டி கழிச்சுட்டு பேசுற மாதிரி என்னங்க எப்படி இருக்கீங்க அதுதான் அதான் தட்டி கழிச்சுட்டு அப்புறமா நம்மள ஒரு கேவலமா பாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நம்மள ஒரு கேவலமா பாக்குறாங்க, நம்மள ஒரு கீழ்த்தரமா நடத்துறாங்கன்னா அவங்க இடத்துல நம்ம சுத்தமா கட் பண்ணிடுறது பெஸ்ட்ன்ற. அதனால அப்படி நான் கட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்.
அதே எத்தனையோ பேர் நம்ம பேச மாட்டோம், அவ்வளோதான். அவங்க வெளி உறவுகளை அவ்வளோதான், அதோட கட் பண்ணிட்டு ஏன்னா வேண்டாம். அவங்களிடத்துல வெறுப்பு கிடையாது, வெறுப்பு வளர்த்துக்கூடாதுக்காக பேசாமல் இருக்கிறோம், அது மாதிரி இருக்கலாம் ஃப்ரீயா. ஆனால் அவங்க வந்து கெட்டு போனோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் பகவான் அவங்க நல்லா வச்சிருக்கணும், அவ்வளோதான். அப்படி நினச்சிட்டு போனோம், அவ்வளோதான். அதனால வந்து நம்ம வெறுப்பு வளர்த்துக்கிறது இல்லை. அந்த உறவு தொடர்ந்தா உள்ளொன்று வைத்து புரண்டு ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்ற மகான்களுடைய வாக்குக்கு நம்ம மீறி நடக்கிற மாதிரி ஆயிடும். அந்த உறவுகள் வேண்டாம். உள்ளொன்று வைத்து வெளியே பேசுறாங்க, அப்படிப்பட்ட உறவுகள் வேண்டாம். அதோட கட் பண்ணிட்டு போயிடலாம், பெஸ்ட். சொல்றது புரியுதுல, இது ஈஸி, அவ்வளவுதான். அப்படி கட் பண்ணி போயிடலாம். ஆனா அவங்கள நம்ம எதுவும் நம்ம அவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்காம இருந்தா போதும், கெடுதல் செய்யாம இருந்தா போதும். கண்டிப்பா கெடுதலையும் செய்ய வேண்டாம், கெடுதலையும் நினைக்க வேண்டாம், அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் எப்படியோ நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். பகவான் பார்த்துட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுணும். சரி, அடுத்தது வந்து இப்ப நான் சொல்றதுனா, இந்த வெறுப்புணர்வு ஏன் வருது, இது எப்படி போகிறது, இந்த வெறுப்புணர்வு எதனால வருதுன்னா, நல்லா புரிஞ்சுங்க. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இந்த வெறுப்புணர்வு வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த டாபிக்கே ரொம்ப சூப்பரான டாபிக். இந்த எரிச்சல் நமக்குள்ள ஏன் வருதுன்னா, பிரம்மச்சரியம் கெட்டு போனவங்களுக்கு வரும் இந்த எரிச்சல். காமம் அதிகமா இருந்தா கோபம் கண்டிப்பா வரும். எதனால வரும்? காமம் அதிகமா இருந்தா இந்த வெறுப்புணர்வு, இவனை பார்த்தா பிடிக்கலாம், அவனை பார்த்தா பிடிக்கல, இந்த வெறுப்புணர்வு ஏன் வருதுன்னா, காமம் இருந்தா கோபம் உண்டாகும், எரிச்சல் உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்ண, பிரம்மச்சரியத்தை கண்டிப்பா கடைப்பிடிக்கணும். மனசால, வாக்கால, உடலால கண்டிப்பா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தோட பெஸ்ட் என்னன்னா, நிறைய பகவன் நாமா சொல்லணும். இந்த பகவன் நாமா தான் நம்மளை பூர்ணப்படுத்தும். மனசுல ஒரு பூர்ணத்துவம் இருக்கும் பொழுது இந்த வெறுப்புணர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. பகவத் பக்தின்றது என்னன்னா, எல்லாம் நிறைஞ்சது தான் பகவத் பக்தி. பகவன் நாமா மட்டும் போதுமான, பகவன் நாமா மட்டும் போதும். பகவன் நாமா என்ன பண்ணும், எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடியது. நீங்க பாகவதம் படிக்கிறதுனால அதுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியது பகவன் நாமா தான். பகவன் நாமா சொல்லிட்டு நீங்க பாகவதம் பாராயணம் பண்ணுங்க, சரளமா பாகவத பாராயணம் பண்ணுவீங்க. அதே சமயத்துல பகவத் பக்தி நமக்குள்ள உண்டாகும். பகவன் நாமா சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது ஒரு வியாபாரம் பண்ணி பாருங்க, அவர்கள் அந்த வியாபாரம் பிச்சுட்டு போவோம். பகவன் நாமா சொல்லிட்டு நீங்க எப்பொழுதும் பகவன் நாமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க போற காரியம் வெற்றி அடையும். நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம வந்து எல்லாரையும் மன்னிக்க கூடிய தன்மை உண்டாகும். நமக்குள்ள வெறுப்புணர்வு நம்ம விட்டு போயிடும். நம்ம தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, இவங்க வந்து தப்பு பண்ணவங்க அப்படிலாம் கிடையாது. மனசை விட்டு ஃப்ரீயா பேசுவோம், அவங்கள ஜாலியா பேசுவோம். அடப்பாங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம அப்படி ஃப்ரீயா பேசுவோம். நம்ம பேசுவோம், ஆனா ஆப்போனன்ட் அப்படி பேசுவாங்க, கேட்ட பேச மாட்டாங்க. சில பேர் அந்த பக்குவம் அடையாதவங்க பேச மாட்டாங்க. அப்படி பக்குவம் அடைஞ்சாங்க, ரெண்டு பேரும் பக்குவம் அடைஞ்சாங்கன்னா அதுதான் சத் சங்கம்னு பேரு. இவங்கள நாமா சொல்றாங்க, அவங்கள நாமா சொல்றாங்க, அவங்களே அந்த பக்குவம் இருக்கு, இதான் இவங்கள பக்குவம்னா அப்படியேப்பட்டவங்க ஒன்னா சேர்ந்தா சூப்பரா இருக்கும் அந்த வாழ்க்கை. அந்த சங்கம் சூப்பரா இருக்கும். அங்க வந்து பகவத் குணங்களை ஈஸியா நல்லா பரிமாறிப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கு, மனசு விட்டு ஃப்ரீயா பேசுற மனப்பான்மை இருக்கு. அப்படியேப்பட்ட சத் சங்கம் தான் நம்மளுக்கு வேணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பகவத் குணங்களை பத்தி பேசுறவங்களுக்கு தான் இந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசு உண்டாகும். பகவன் நாமா சொல்றவங்களுக்கு தான் இந்த ஹராப பக்தசிய குத மகத் குணகா, அந்த ஹரிபக்தர்களை தவிர வேற யாருக்கு இந்த தாராள மனசு உண்டாகும் சொல்லுங்க பார்க்கலாம். மனசு விட்டு ஃப்ரீயா பேசக்கூடிய மனப்பான்மை. அப்போ வீட்டுல கசப்புணர்வா, அந்த அவங்க கசப்புணர்வா வச்சுக்கிட்டோம். நான் அவங்கள கசப்புணர்வா நான் நினைக்க மாட்டேன், அவங்கள தாழ்ச்சியா நினைக்க மாட்டேன். அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மனப்பான்மை நமக்குள்ள எப்படி எதனால வருதுன்னா, பகவான் நாமா சொல்றதுனால வருது. பாகவத பாராயணம் பண்றதுனால, பகவத் குணங்களை பத்தி பேசுறதுனால வருது. இப்ப நான் கொஞ்ச நேரம் பேசினேன், இது மாதிரி வந்து கசப்புணர்வு, வெறுப்புணர்வுனால பத்தி கொஞ்சம் பேசினேன். ஏன்னா இந்த டாபிக் வரத்துக்காக தான். இப்ப அதுவே ஏன் பேசணும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் அதை சொல்லிதான் ஆகணும். உலக பிரகாரம் நம்ம சொல்லிதான் ஆகணும். இது ஏன்னா எல்லார் வீட்லயும் அது இருக்குதுன்னு நான் பாக்குறேன், அதுக்காக சொல்றேன். அநேகமா எல்லா வீட்லயுமே பாக்குறேன். இது தோராயமா சொல்ல முடியாது, நிறைய வீட்டுல இது மாதிரி இருக்கு. காரணம் என்ன, பலவீனம் தான். அதுதான் சொல்றேன். பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், காமத்தை ஜெயிக்கணும், அப்பதான் கோபத்தை ஜெயிக்க முடியும். அதே சமயத்துல உண்டி சுரிக்குன்னு உபாயம் பலவுல. இந்த காரம், புளிப்பு, உப்பு ஓவரா சாப்பிட்றது, உணவும் அந்த எரிச்சல் அது மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால கண்டிப்பா அந்த வெறுப்புணர்வு நமக்குள்ள உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்ததா வந்து
அது மாதிரி சங்கம், துஷ்ட சங்கத்துல சேர்ந்தா அவருடைய அந்த கல்மஷம், அவர்களை பத்தி இவங்களை பத்தி வம்பு தும்பு பேசுற அவங்களோட சங்கம் சேர்ந்தா அதுலயே வெறுப்புணர்வு வளர்த்துக்கு நிறைய வாய்ப்புண்டு. இதெல்லாம் தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்கணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும், நிறைய பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், பகவன் நாமா சொல்லு. மௌனன்றது என்னன்னா, பகவன் நாமா சொல்லும் போது நீ மௌனத்தில் தான் இருக்கிற. பாகவத பாராயணம் பண்ணும்போது நீ மௌனத்தை கடைப்பிடிக்கிறது தான் அர்த்தம். பாகவத பாராயணம் பண்றவங்க பாராயணம் பண்ணிட்டோம், ஃபாலோ பண்றவங்க மௌனமா தான் இருக்காங்க. பாராயணம் பண்றதே என்னன்னா அதே மௌனம் தான். ஏன்னா பகவத் குணங்களை பத்தி பேசுறது வந்து லோக விஷயங்கள். மௌனத்தை கலைச்சா எப்படி, உலக விஷயங்களை பேசினா தோஷம் உள்ள வந்துடுது, அந்த பாவம் கலகம் உள்ள வந்துடுது. ஆனா பாகவத விஷயத்தை பத்தி பேசும்போது என்னன்னா பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை, நிர்குண நிலையில இருக்க. இது மௌனத்தை அனுஷ்டானத்துக்கு, மௌனத்தை அனுஷ்டித்த பலன் இதுல உண்டு. ஏன்னா பாகவத பாராயணம் பண்றவங்க சொல்றேன், அது பகவான் நாமா சொல்றவங்க சொல்றேன். அப்ப நாமா சொல்ல 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 பியூரிஃபை ஆகும் மனசு. சில பேர் நாமா சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா அந்த வெறுப்புணர்வை காட்டுவாங்க, ஒன்னும் பக்குவம் அடையலன்னு அர்த்தம், ஆரம்ப நிலையில இருக்காங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நாமத்தினால்தான் இந்த மாற்றங்கள்லாம் நமக்குள்ள உண்டாகிறத பார்க்கலாம். அதே சமயத்துல சில விஷயங்கள்லாம் என்னால விட முடியல, இது பண்ண முடியல அப்படின்னா இந்த நாமத்துல வந்து ஈஸியா எல்லா பட்டுதலையும் விட முடியும், எல்லா பட்டுதலையும் விட முடியும், எல்லா பட்டுதலையும். இந்த நாமா அந்த அளவுக்கு உன்னை பக்குவப்படுத்திடும், உன்னை ரிலீஃப் பண்ணிடும். மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாக, விடுதலை பண்ணிடுறேன், உனக்கு கவலை இருக்காது அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, அதான் உண்மை. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எப்போ இந்த வார்த்தைகள்லாம் பிராக்டிக்கல் ஆகும்னா, பகவத்கீதையில வெறும் புஸ்தக புழுவா இருந்தா போதாது, வெறும் புஸ்தக புழுவா இருந்தா போதாது. பகவத்கீதை படிச்சுன்னு இருக்கேன், பாகவதம் படிச்சுன்னு இருக்கேன், படிச்சுனே இருக்க வேண்டியதுதான். அது எப்போ பிராக்டிக்கல்ல வரும் சொன்னா, பகவன் நாமா சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான், நிறைய அகண்டமா பகவன் நாமா சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அது வாழ்க்கையில பிராக்டிக்கலா நீங்க அப்ரோச் பண்ண முடியும் அந்த பகவத்கீதையுடைய வாக்கியங்களை. அப்போ நீங்க வந்து அப்போ பிராக்டிக்கலா நடக்கிறத பார்க்கலாம். அப்போ பகவத்கீதைலாம் சத்தியம்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகும். அப்போ சித்தியந்தே சர்வசம்சையாக, அப்போ எல்லா சந்தேகங்களும் உங்களுக்குள்ள இருந்து வெட்டி எறியப்படும். வித்தியதே ஹிருதய கந்தே, ஹிருதயத்துக்குள்ள பணம் முடிச்சுகள் பல குழப்பங்கள்லாம் தூள் தூளாயிடும். மனசு தெளிந்த நீரோடையாக காணப்படும். அப்போ சன்மனுஷ்யா மனோயவ அப்படின்ட்டு ராமாயணத்துல சொல்ற மாதிரி, சுவாதுக்களுடைய மனசு மேல ஸ்வச்சமா இருக்கு இந்த ஜலம், தமசா நதி அப்படி பார்த்தா தெளிவா இருக்குது. அது மாதிரி மனசு கண்ணாடி மாதிரி இருக்கும், பல 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 சுத்தமா இருக்கும். அப்போ மனசு தெளிவடைஞ்சாவே சந்தோஷம், சாந்தின்றது ஈஸியா கிடைக்கும். நிம்மதின்றது அவங்க எப்பவும் ரிலாக்ஸா இருப்பாங்க. அவங்க இந்த பரபரப்பு ஆசபூசன் அங்க வர்றது இங்க வர்றது அதெல்லாம் இருக்காது. அவங்க மனசுல எப்போதும் ரிலாக்ஸா. ஏன்னா எதனாலும் எதுவும் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எனக்குதான் பகவான் நாமா கிடைச்சிச்சு, இனிமேல்ட்டு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சுன்னா இனிமேல் உலகத்துல எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே தேவையில்லை, கிடைச்சாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த நிலையை அடைஞ்சிட்டுவாங்க. ஏன்னா ராமான்ற பெரிய புதையல் கிடைச்சிருது, இந்த ராமான்ற நாமா கிடைச்சிருக்கு. இதை விட உயர்ந்த வஸ்து வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம். எந்த மங்களத்தை உண்டாக்கக்கூடிய வஸ்து நமக்கு வாஸ்தவமான வஸ்து வேத்தியம் தெரிஞ்சு கொண்டோனும். அதே சமயத்துல அதை கிடைத்து விட்டது, எனக்கு கிடைச்சிச்சு, ராமன் நாட்கள் கிடைச்சிச்சு. அது தாபத்திரையும் உன்மூலனம், 3 விதமான தாபங்களை வேரோடு பிடுங்கி வச்சிடும். அப்படியேப்பட்ட புதையல் பகவான் நாமா கட்சி. இதெல்லாம் புஸ்தகம் படிச்சதுனால வந்துடாது, நாமா சொல்லும் போது இதை நம்ம உணர்வோம். இந்த 3 வித தாபங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்படுறத நம்ம அப்படியே உணர்வோம், பிராக்டிக்கலா உணர முடியும். அவ்வளவு பவர்ஃபுல் பகவான் நாமா. ஒவ்வொரு வீட்டுல பக்கத்துல கூட ஒரே சண்டை, ஒரு லேடிஸு கத்தின்னு இருக்காங்க, லபன்னு கத்தின்னு இருக்காங்க. ஏன் இவ்வளவு எரிச்சல், ஏன் இவ்வளவு கோபம்? பக்தி இல்லாததால் தான் இவ்வளவு பிரச்சனைகள். பக்தி ஒருத்தன் சம்பாதிச்சிட்டானா உலகத்துல அவன் எதுவும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாத. இப்போ நல்லா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவன் பார்த்தா அவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறான். அப்போ நம்ம சம்பாதிச்சு என்னன்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்க நிம்மதியை விலையா கொடுத்துதான் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய ரிலாக்ஸேஷன் எல்லாம் விட்டுட்டு தான் நம்ம பெயின் கொடுத்துதான் கெயின் அடையிறோம். அப்ப நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள சந்தோஷமா இருக்காங்கன்னா பகவானை மறந்துட்டு இறைவனை மறந்துதான் நம்ம இதெல்லாம் செய்யறோம்.
சம்பாதிக்கிறோம். அப்போ அதுக்கு நீ விலையா கொடுக்குறதுன்னா உன்னுடைய நிம்மதியை விலையா கொடுக்குற. யாருக்கு தான் வேலைக்கு போறது விருப்பம் இருக்குது? யாரு தான் பணத்துக்காக தான், வேற என்ன பண்றது? உடம்பு நடத்தணுமே, அதுக்காக தான். நான் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கு நீங்க கொடுக்குற விலை என்னன்னா பகவத் பக்திய விலையா கொடுக்குறோம் நாம அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப வேல்யூபிளானது என்னடான்னா பணம் இல்லை, பகவத் பக்தி தான். சவை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா ஏ ஆத்மா சம்பிரசிததி. எதிராக உயர்ந்த தர்மம்னா பகவத் பக்தி தான். அதோக்ஷஜனான கிருஷ்ணனிடத்துல பண்ணக்கூடிய பக்தி தான் உயர்ந்த தர்மமா. அதை விட உயர்ந்தது உலகத்துல கிடையாது. அது என்ன பக்தினா ராம ராம ஹரே கிருஷ்ணா பகவன் நாமா சொல்றதுதான் உயர்ந்த பக்தி. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பகவன் நாமா சொல்ல 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 நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சீக்கிரமா நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் சொன்னாவே அன்னைக்கே மறுநாள் ரிசல்ட் கிடைக்கும். மனசுல பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஒரு தெளிவு, முகத்துல ஒரு சிரிப்பே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இப்ப நாம சொல்லணும் எல்லாம் அந்த நினைவுகளை, கசப்புணர்வான விஷயங்களை மறக்க முடியல, அதை மறந்துடும். மறக்க வச்சு உன்னை சிரிக்க வைக்கும் பகவான் நாமா. அது தெரியுமா? நான் நாமா சொல்லி அதை அடைஞ்சிருக்கேன். அது மாதிரி ஒரு விஷயம் என்னால மறக்க முடியல, ரொம்ப கசப்புணர்வு, தொடர்ந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா மறந்தே போச்சு. இவ்வளவு ஏன் உடல் உள்ள நோய்கள் குணமாகறத பார்த்துக்கிறேன். எவ்வளவு நோய்கள், வீசிங் ப்ராப்ளம், அல்சரு, ஜுரம், எல்லா பிரச்சனைகளும் போயிருக்கு இந்த நாமத்தினால. நானே எனக்கே நடந்திருக்கு. அது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இந்த பகவன் நாமத்தினால கியூர் ஆகுறது ஈஸியா பார்க்கலாம், அதுவும் சீக்கிரமா. அதான் ஒரு பியூட்டி. என்னைக்கோ நடக்க போறதில்ல, பிரத்யக்ஷம் இவ தரிசிதம், கண்ணுக்கு எதிர நீங்க பார்க்கலாம். இது அவ்வளவு பவர்ஃபுல் இந்த பகவன் நாமா. எனக்கு அதான் சொல்றேனே, இந்த ராமான்ற நாமா கிடைக்கிற வரைக்கும் தான். அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நான் அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் ஏமாந்துட்டேன், அப்ப நான் உஷாரா இருந்தேன்னா நான் எப்படியே இருந்திருப்பேன், இப்படியே இருந்திருப்பேன் அப்படின்னு கனவு கோட்டை கட்டுறீங்க பத்தியா? அதெல்லாம் தவிடுபடியா போயிடும். இந்த ராம நாமத்தை ஒருத்தன் டேஸ்ட் பண்ணிட்டான்னா, அப்படி ராம 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 ராமன் நாம சொல்லி அந்த டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பாகவத கதையும் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஆஹா, பாகவதமும் பாராயணம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. பாகவதமும் கதையில கிருஷ்ண பக்திலையும் தலைக்கிறான், பகவான் நாமாவும் சொல்றான்னா பலம் இல்லையா? அது பெரிய பலம் இல்லையா? 2 தடவை கலியுக தர்மம், கதாசிரவணமும் ஹரிநாம சங்கீர்த்தனம் தானே கலியுக தர்மம். இந்த 2 கண்ணா இருக்கணும். ஒரு கண்ணு பொட்டையா போனா பரவாயில்ல, ஒரு கண்ணு மட்டும் இருந்தா போதும், நான் உலகத்தை பார்த்துருவேன்னா அது பூர்ணமா இருக்குமா? பூர்ணமானதா இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப 2மே பகவத் குணங்கள்லயும் பகவத் குணங்களையும் ரமிச்சுட்டே, பகவத் கதைகளை சுவைச்சுட்டே பகவான் நாம சொல்லுவோம். இன்னும் டேஸ்ட் இல்லையா? வெறும் மாவு சாப்பிட்றதுக்காலும் வெள்ளம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி இல்லையா? அது சுவையோடையதா இருக்குமே. அப்ப பகவத் குணங்களை, ராமனுடைய பெருமைகளை பேசிண்டே அப்படியே ராமநாமத்தை சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிஷன் கிடையாது. நீ ராமநாமத்திலே சுவைக்க முடிஞ்சா தரபா சுவை. என்ன ரொம்ப நேரம் நாம சொல்றேன், கொஞ்சம் வெறுப்படிது, ராமாயணம் படிக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் கிடையாது. ராமநாமம் சொல்லும்போது கொஞ்சம் ராமனுடைய குணங்கள், ஆஹா, அருமையான ராமனுடைய குணங்கள், அற்புதம், ஆஹாஹா. கைகை அம்மா இடத்துல, அம்மா நான் பெத்த தாய் மற்ற தாயின்னு பார்க்கலையம்மா, அப்பா சொன்னாதான் நான் காட்டுக்கு போவேனா, நீ சொன்னா அடுத்த நிமிஷம் நான் செய்ய மாட்டேன்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வனோ செய்ய மாட்டேன்னு, அம்மா விஷம் கொடுத்தா குடிப்பேம்மா நானு, நெருப்புல விழ சொன்னா விழுவுமா நானு. பா, என்ன வார்த்தை! அதுதான் ராமருடைய குணங்கள். அந்த ராமருடைய குணத்தை அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே, ஆஹா, ராமர்னா அவர் தான்ப்பா, பகவான் தான்ப்பா. அந்த ராம லக்ஷ்மணரோட அழகா எந்த நிலையிலும் தர்மத்தை விடாம ஏகபத்னி வரதனா இருந்து எப்படியாப்பட்ட ஒரு தர்மம், ஒரு சுத்தமான ஆத்மா ராமா. உன் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேப்பா. ராம 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 ராமன் அதை அனுபவிச்சு பகவான் நாம சொல்லும் போது ஆடேங்கப்பா, அந்த சுவாரஸ்யமே தனிதான். சரி, ஆரம்பத்துல நான்னா
பகவத் சிந்தனை வரல, பகவத் கதையிலேயே ஞாபகம் போக மாட்டேங்குது. உலக விஷயங்களால பாதிக்கப்பட்ட, ஏன்னா பழகி 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 இந்த உலக விஷயங்கள்லயே பழகி குடும்ப விஷயங்கள்லயே நல்லா உழண்டு பணம் சம்பாதிக்கிற விஷயத்துலயே நல்லா அதில் ஈடுபட்டு திடீர்னு திடீர்னு வந்து பகவத் குணங்கள்ல ஈடுபடும் சொன்னா வராது. பகவத் குணங்கள்ல பகவத் கதைகள்ல மனசு ஈடுபடதான் படாது. நீங்க என்ன சொல்லணும்னா, இதுக்கு ஃப்ரீ டிக்கெட் குத்துரு இந்த மனசுக்கு, அது எங்கன்னா தெரிஞ்சு போட்டோம். ஆனா நாம மட்டும் நாட்கள் இருந்துட்டே இருக்கட்டும், தொடர்ந்து நாம சொல்லிட்டே வா. அது நாளடைவில் மனசு தியானத்துல ஐக்கியமாயிடும். அது ஒரு நாள்லாம் வர்றது கிடையாது. அது ஏன்னா எவ்வளவு கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல பாபம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு ராமான்னு சொல்றதுனால போயிடும். அதாவது 10 வருஷம் பூட்டி கிடந்த வீடு வந்து ஒரு டக்குன்னு ஒரு லைட்டு போட்டவொடனே எல்லா இருட்டுங்க எங்கடா அந்த இருட்டுலாம் காணாம போயிடுச்சு. ஒரு வெளிச்சம் வந்தோடனே இருட்டு காணாம போயிடுது. அது மாதிரி பகவன் நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சமா தான் விடும். அப்படின்னும் போது எல்லா பாவமும் ஆனா பவர்ஃபுல்லான பகவன் நாமம். அந்த நாமத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு பகவன் நாமா சொல்ல 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 சொல்லதான் இந்த தீய குணங்கள்லாம் நம்ம விட்டு விலகிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாயை நம்ம விட்டு விலகுதுவா. எப்ப சொல்றாரு, மாம் பிரபத்தின்தே மாயா பேதம் தரத்திதே, என்னை யார் சரணம் அடைகிறார்களோ அவர்கள் மாயை சுலபமாக கடந்து விடுகிறார்கள். கீதையில பகவான் சொல்றாங்க இல்லையா. அப்போ நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் பகவன் நாமா சொல்லு, பகவன் நாமா சொல்லு, பகவன் நாமா சொல்லு. என்ன சொல்றேன்னா, நம்ம ஒருத்தர் சொல்றோம் பகவன் நாமா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சரி சரி தலையாட்டிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் வேற ஒண்ணு கடைப்பிடிக்கிறாங்க. வேற ஒண்ணுன்னா வேற ஒரு தெய்வங்களோ வேற வழிபாடுகளோ என்னென்னோ பண்றாங்க. அது நான் சொல்ல ஈஸியான வழிமா, ஒரு மணி நேரம் ஒரு விளக்கை வச்சு பகவன் நாமா சொல்லு, திருவள்ளில 2 புஷ்பத்தை போட்டு பகவன் நாமா சொல்லுமா. இதுல என்னமா கஷ்டம் இருக்குது? ராம 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 ராமன்னு சொல்றதுக்கு என்னமா இருக்கு சொல்லுங்க. சரி சரின்றாங்க. நம்ம போய் ஒரு வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க, சரி அன்னைக்கு சொன்னாங்க 2 நாள், அவள் தான் அத்தோட மறுநாள் இருந்து தூக்கி போட்டாச்சு. அவங்க பாட்டுக்கு என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்க, புலம்புறாங்க. கஷ்டம், வீட்டுல கஷ்டம், அந்த கஷ்டம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு. இந்த புலம்பெல்லாம் நிக்கிறதுக்கு தான் பகவன் நாமா சொல்ல சொன்னது. ஆனா புலம்புறாங்களே தவிர பகவன் நாமா சொல்ல மாட்டாங்க. அப்போ எதுக்கு கேட்கறாங்க சொல்யூஷனு? இந்த பிரச்சனை தீரணும்ன்ற நம்ம கையில கேட்கறாங்க. ஒரு அம்மா கேட்கறாங்க. அந்த அம்மா வந்து பிரச்சனை போல வீட்டுல கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம்னு சொல்றாங்க. சரிம்மா இதை செய்யுமா, பகவன் நாமா சொல்லுமா, ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் சொல்லுமா, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் சொல்லுமான்னு சொல்றோம். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஆனா புலம்பி தள்ளுறாங்க. பகவன் நாமா மட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எதுக்கு சொல்யூஷன் கேட்குறீங்க? சொல்யூஷன் கேட்டா செய்ய போறீங்களா? செய்ய போறதில்ல. அப்புறம் நீங்களா ஒரு வழிதான் தேடிக்க போறீங்க. நீங்க அந்த பரிகாரம் தான் பண்ண போறீங்க. அதை செய்யறதுக்கு எதுக்கு இங்க வந்து மெனக்கட்டு கேட்பானே. நம்ம சொல்றது செய்யற மாதிரி இருந்தா நீங்க கேட்கணும். சும்மா ஏதோ வாய்ச்சாலுக்கு ஏதோ கேட்டுக்கிட்டு அப்புறமா கேட்டுக்கின்னு அதை சொன்னாலும் செய்ய போறதில்ல. கடைசியில பார்த்தா அவங்க செய்யறது தான் செய்ய போறாங்க. அவங்க ஏதோ பரிகாரம் பண்றாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, ஏதோ ஒரு பூஜை பண்றாங்க, என்னவோ ஏதோ ஒன்று சாங்கியம் பண்றாங்க, அதுதான் அதை தான் செய்ய போறாங்க. ஆனா சுலபமா இருக்கிற பகவன் நாம மேல அலட்சியம் உண்டாயிடுச்சு. இதுதான் எல்லா சாங்கியத்தை விட, எல்லா தபசு யோகத்தை விட வசதி நம்ம ரசோதயத்துல பார்த்தோம். இதை விட சிறந்த புண்ணியம் உலகத்துல கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனா இதை மட்டும் செய்ய மாட்டேன், மற்றதெல்லாம் செய்வேன். அப்படியே கோயில்களா ஓட சொன்னா ஓடுவேன். என்னால உடம்பு ஒத்துழைக்காத உடம்புனால நான் கோயில்களா சுத்துவேன். நான் என்ன பூஜைகள் வேணா பண்ணுவேன், எதை வேணாலும் எந்த சம்பிரதாய சடங்கு வேணா போடுவேன். ஆனா பார்த்தா அடுத்த நிமிஷம் நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன், ரொம்ப அவஸ்தைப்படுவேன். என்ன வேணா அந்த அவஸ்தையை தாங்கிட்டா நான் அது மாதிரி செய்வேன். அப்ப சிரம பரிகாரங்கள், சிரமமான பரிகாரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா சுலபமா உட்காந்து பகவன் நாமா சொல்றேன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கோம், எத்தனையோ தடவை நம்ம உபன்யாசத்துல சொல்லியிருக்கோம். ஆரம்பத்துல பகவன் நாமா 1 மணி நேரம் சொல்றதுக்கு வெறுப்பாதான் இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். எடுத்த உடனே இது டேஸ்ட் வராது. இது ஒன்றும் டேஸ்ட் கிடையாது. இது டேஸ்ட் எப்போ வரும்னா, நீ நாமத்தை தவிர வேற கதி கிடையாது, கதி ரன்யதா அப்படின்ற நிலையில நீ உட்காந்தனா அது டேஸ்ட் கொடுக்கும். உன் உறுதித்தன்மைய பரிசோதித்து பார்க்கும். உன் உறுதித்தன்மை உறுதியா இருந்துன்னு சொன்னா, நீ 1 மணி நேரம் உட்காந்து டெய்லி சொல்றேன்னா அதை விடாத முயற்சியா நீ சொன்னு சொன்னா நிச்சயமா
உங்களுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். அது நாளடைவில் கொடுக்கும். சொல்ல முடியாது யாராருக்கு எப்படி எப்படி பிரார்த்தம் எப்படி எப்படி கர்மா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உடனே பலன் கிடைக்கலாம் எப்படி. ஆனா நீ மாற்றம் அடைவது மட்டும் நிச்சயம். நாம உள்ள வந்துச்சுன்னா நாம போகாது. நாமத்தினால உனக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் வெளியே போயிடும். நமக்குள்ள இருக்கிற தரித்திரங்கள், துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலன ஆயிடுச்சு. காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா. இந்த பாகவத தர்மம் காமக்ரோதத்தை ஜெயிக்கிறது கூட தனியா ஒரு சாதனை பண்ண வந்துடலாம். ராமராமன் இந்த பாகவத தர்மத்தை கடைபிடிச்சாலே போமா, துக்க தாரித்யம் தௌர்பாக்கியம் எல்லாமே போய்கிடும். இந்த ராமராமான்னு கர்ஜிக்கிறதுனாலே துக்க தாரித்ய தௌர்பாக்கிய துர்பாக்கிய நிலை அதெல்லாம் போயிடும். பாபங்கள் பிரக்ஷாலனம் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். காமக்ரோத ஜெயார்த்தமிகி தர்மம் அயம் ஈரிதா. காமக்ரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட தனியா ஒரு சாதனை பண்ண வேண்டியதுல இந்த ராமராமான்னு சொன்னாவே போதும். காமக்ரோதங்கள்லாம் சுலபமா ஜெயிச்சிடலாம். சத்தியமா சொல்றேன், அனுபவபூர்வமா சொல்றேன். ஆனா சொல்லணும். நான் அப்புறமா கொஞ்ச நாள் சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு விட்டுட்டேன். நான் அப்புறம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வேற ஒரு உபாயம் எனக்கு இப்போ இது பிடிச்சிருக்கு. அந்த தொந்த மோக நிர்முக்தா. இந்த இரட்டைகள்ல மயங்குற பத்தியா, இதுவா அதுவா இதுவா அதுவான்னு ரெண்டுத்துலயும் மயங்குற புத்தி, இந்த மோகம் மயங்குற புத்தி இருக்கு பத்தியா. அப்போ அதுல இருந்து வெளிவராம நீ பகவான் நாமத்தை திருடமா சொல்ல முடியாது. நான் நாமத்தை விட்டேன், இப்ப நான் வேற ஒரு வழி போறேன், நான் அந்த மகாத்மாவை பிடிக்கிறேன், இந்த மகாத்மா கோயிலுக்கு போறேன், அந்த வழிபாடு பண்றேன், எனக்கு அதுவே போதும், அதுவே நிம்மதியா இருக்கு, எனக்கு அதுதான் மனசு நிம்மதி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க வச்சுங்களேன். அவங்களால இந்த துக்க தாரித்து இதெல்லாம் போக்கிக்க கொள்ள முடியாது. ஏன்னா கலியுக தர்மம் நாமா இதை அலட்சியப்படுத்திட்டு நீ எதை செய்தாலும் அது முழு பலன் கொடுக்குமான்றது டவுட்டு தான். கொடுத்தா சந்தோஷம், தாராளமா அதை கடைப்பிடிக்கலாம். சில பேருக்கு பிடிக்காது. இப்ப நம்ம பாடுற சில பேர் சினிமா ராகத்துல போய் பாடுறதுதான் ராமநாமத்தை. அப்படி சில பேர் எங்களுக்கெல்லாம் செட் ஆயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் அப்படி பாடினா சௌக்கியமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. என்ன ராமநாமத்தை விட முடியல, ஒரு தியாகம் அதை பற்றி கொள்ள முடியுது. அகண்டமா பகவன் நாம சொல்லத்துக்கு தூண்டுதலா இருக்கு. நம்ம சினிமா ராகம் தான் இருக்கட்டும், ஆனா ராகம் தான் சினிமா ராகமே தவிர சொல்றது பகவன் நாமமாச்சு, அது பவித்திரமாக்கிடுமே. அதாவது நெருப்பு காஞ்ச சொல்லியதான் பத்த வைக்கணும் கிடையாது, ஈர சொல்லியும் அது காய வச்சு பத்த வச்சிடும் இல்லையா. அதனால எந்த ராகன்றது முக்கியம் இல்லை, சொல்லக்கூடிய பகவன் நாமா தான் முக்கியம். எங்களுக்கு செட் ஆயிடுச்சு, எங்களுக்கு இந்த சினிமா ராகமோ ஏதோ ஒரு ராகம் எங்களுக்கு பிடிச்ச ராகத்துல நம்ம பாடுறோம், எங்களுக்கு இந்த ராமநாமம் செட் ஆயிடுச்சு, நம்ம தொடர்ந்து ராமநாமம் சொல்றோம். அது சில பேருக்கு பிடிக்காது, இல்லை சினிமா ராகத்தெல்லாம் வேண்டாம், நம்ம சாதாரணமா பகவன் நாமா வேற கீர்த்தனத்துல எங்களுக்கு இந்த பஜனில பண்ற கீர்த்தனைகளே நான் பாடுறோம். அப்படி எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒன்று சங்கீர்த்தனம் பண்ணா எப்படியோ பகவன் நாமா சொன்னா சந்தோஷம். நீ ஜபமா பண்ணு, கீர்த்தனமா பண்ணு, சங்கீர்த்தனமா பண்ணு, நல்லா ஆலாபனம் போட்டு இல்லாட்டி வேற ஏதாவது எப்படியாவது பகவன் நாமா சொல்லு, சந்தோஷம். பகவன் நாமா எழுது, எந்த விதத்துலயே நாமா உள்ள வந்துச்சு நமக்குள்ள வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனா எங்களுக்கு இது எங்களுக்கு செட் ஆயிடுச்சு, எங்களுக்கு இப்போ பிடிச்ச ராகத்துல நாங்கள் பாடுறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, செட் ஆயிடுச்சு. அதனால நம்ம தொடர்ந்து அதிலேயே செய்யறோம். எது ருசியாகுதோ அதில் தானே நம்ம நிரந்தரமா செய்ய முடியும். ருசி இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து செய்ய முடியாது இல்லையா. இப்போ எனக்கு சினிமா ராகம் அந்த சினிமா ராகத்துல பாருன்னா, ஆமா எனக்கு அந்த ராகத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது செட் ஆயிடுச்சு, நான் தொடர்ந்து அதையே செய்யணும் எத்தனையோ வருஷமா. அப்போ தொடர்ந்து பகவான் நாம சொல்ல முடியுது இல்லையா. அவள்தான் அவங்க ருச்சிக்கு தகுந்த மாதிரி. ஆக மொத்தம் நாம சொல்றது கலியுக தர்மம். எப்படியோ நாம நாக்கில் ஜிக்வாக்கரை நாம துப்பியம். அது சாங்கேத்தியமா இருந்தாலும் சரி, பரிகாசமா இருந்தா பரிகாசமா கூட சொல்லலாம், ஏளனமா கூட பகவன் நாம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கூட அசேஷ அகஹரம் விதுகம், மிச்சம் இல்லாம பாபத்து போகும் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது பாட்டு ஆலாபணியில சுவையா பகவன் நாமத்தை நம்ம இப்ப ருச்சிகரமான ராகத்துல பாடுறது சொல்லவா வேணும். கரும்பு தின்ன கூலியா? அப்படி இருக்கும்போது டேஸ்டாவும் இருக்குது, அதே சமயத்துல கூலியும் கொடுக்குது. என்னன்னா நம்ம பாபங்களையும் போய்க்கிடுது, நமக்கு பக்தியும் உண்டாக்குது. அப்படின்னா பகவன் நாமத்தை யார் விடுவா? அதனால எங்களுக்கு இந்த சினிமா ராகமோ ஏதோ ராகம், அந்த ராகம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ராகத்துல பாடி எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, எனக்கு செட் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு எப்படி ருச்சி இருக்குதோ அப்படி பண்ணிக்கலாம், அந்தந்த வழியில அவங்க பகவன் நாமா சொல்லிக்கலாம். இப்போ அதனால ஏன் சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம சொல்றத செய்து ஆகணும்னு கட்டளை கிடையாது. யாரையுமே நிர்பந்தப்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை தான் நம்ம துஷ்பிரயோகம் பண்றோம், தப்பா பாருங்க. நம்மளுக்கு இதான் சரியானது அப்படின்ற பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படியே பிடிச்சி
உறுதியா பண்றாங்கன்னா காரணம் என்னன்னா, போதேந்திரால் காரணம் சொல்றாரு, அவங்களுடைய பாபங்கள் இருக்கு. அதனாலதான் பகவான் நாமத்துக்கு வராம வேற எதெல்லாம் தேடுறாங்க. ஆனா பகவான் நாமத்துக்கு அவனால வர முடியல பத்தியா. ஏன்னா அந்த அவ்வளவு லேஸ்ல சொல்லிட்டு முடியாதான் பகவான் நாமத்துக்கு. அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணுமா. மொத்த பாபம் ஏஷம் தோ அந்த கதம் பாபம். பாபம் முழுசா போயிருந்தாதான் பகவான் நாமத்துக்கே வர முடியுமா. திருடநிஷ்டையோட பகவான் நாமத்தை பிடிக்க முடியுமா. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு போதேந்திரால் தெரியுமா. அந்த முதல் உல்லாசம் 2வது உல்லாசம் படிச்சு பாருங்கப்பா, வேற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் படிச்சதோட நிறுத்தி கூடாது. அதை மனசுல உள்ள வாங்கி அதை தியானம் பண்ணணும், விசாரணை பண்ணணும். பண்ணாதான் தெரியும் இவ்வளவு விஷயம் இருக்கா பகவான் நாமத்துக்கு. அப்போ அங்க பரிகாரம் இங்க பரிகாரம், அதை அங்க பண்றேன் இது பண்றேன், அதெல்லாம் வேணாம். எங்கேயும் அலையாத. புரியுதா. கலியுகத்துல எல்லா இடத்துலயும் களி வியாபிச்சிருக்கு. எங்க போனாலும் களி தோஷம். எல்லாத்துலயும் எல்லார் மனசுலயும் கல்மஷம் இருக்கு. புரியுதா. எல்லாமே தற்காலிக பலன் தான் கொடுக்கும். ஆனா நிரந்தர பலன் கொடுக்கக்கூடியது பகவான் நாம மட்டும்தான். நீ உன் வீட கோயிலாக்கு. உன் வீட்டுல இருக்கிற சாமி படத்துல இருக்கிற பகவான் இல்லையா என்ன. அப்ப அதை நம்பாம நீ வெளியில இருக்கிற சாமி மட்டும் எப்படி நம்பிடுவ நீ. உன் வீட்டுல இருக்கிற படத்துல இருக்கிற ராதாகிருஷ்ணன் இருக்கான்னா அந்த ராதாகிருஷ்ணன் இருக்கான். பட்டாபிஷேகம் ராமர் இருக்காருன்னா ராமர் இருக்காரு. இங்க மகாத்மாக்கள் வாசம் பண்றாங்கன்னா அது ஒரு போட்டோன்னு நினைக்காத. அதுல மகாத்மாக்கள் இருக்காங்க, பகவான் இருக்காரு அப்படின்னு நினை. அதுல இருக்கிற சத்தியம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம வீடே கோயிலா இருக்கும். நம்ம மனமே மாதவன் ஆலயமா இருக்கும். எப்பொழுதும் பகவான் ஸ்மரணத்தோட இருக்கலாம். சாநித்தியமா இருக்கும் நம்ம வீடு. எங்கேயோ ஒண்ணு இல்லைங்க. அஜாமிளன்னா ஒரு வேசி வீட்டுலதான் இருந்தான். அங்க என்ன சாநித்தியம் இருந்தது. ஆனா சொல்லக்கூடிய பகவான் நாமா வசதி இல்ல. அதனால அது சாநித்தியம் ஆயிடுச்சு அந்த இடம். அப்போ விஷ்ணு தூதர்களே வரும்படியான இடமாக மாறிவிட்டது அந்த இடத்துல. ஏன்னா நாராயணா என்னும் நாமம் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்றாரு ஆழ்வாரு. அதை கண்டு கொண்டான் அஜாமிளன். நாராயணன்ற நாமத்தினுடைய அந்த 4 அக்ஷரங்கள் 4 விஷ்ணு தூதர்கள் வந்ததை நேரடியா கண்டு கொண்டான். கண்ணு பார்த்தானான். யமதூதர்களை விரட்டி அடிக்கிற அந்த மா பைகி, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசக்கயிறு அறுத்தெரிஞ்சாங்க இல்லையா. அஜாமிளனுடைய வீட்டுல கூட, ஒரு வேசியினுடைய வீட்டுல கூட, அசுத்தமான இடத்துல கூட. அப்போ பகவான் நாமா எங்க சொல்லக்கூடாது. வேசி வீட்டுல பகவான் நாமா சொல்லக்கூடிய இடம் அதுவா பஜனம் இடம். அதெல்லாம் புனிதமான இடமா. அது ஹரிசாணித்தியம் இருக்கிற இடமா. அது வேசி இருக்கிற இடம். வேசி கூட குடும்பம் நடத்தி அவளோட 10 பிள்ளை பெற்றிருக்கிற அப்படிப்பட்ட அசுத்தமான, அதுவும் திருடன், போய் சொல்றவன், அடைச்சி வச்சு பணத்தை பறிக்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், அப்படியேப்பட்ட ஒரு பிராமணன், அப்படியேப்பட்ட பிராமண வர்க்கத்திலே சேர்த்துக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு கீழ்நிலையில் இருக்கிற அஜாமிளன், அப்படியேப்பட்ட வேசிய சங்கம் கொண்டவன், அவன் வீட்டுல பகவான் நாமா சொன்னதுனால விஷ்ணுதூதர்கள் வந்திருக்கான்னு சொன்னா, அப்ப பகவான் நாமத்துக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எந்த தடங்களும் கிடையாது. எல்லா இடத்துலயும் பகவான் நாமா சொல்லலாம். அப்போ இதுக்கு தீட்டு கிடையாது, சுத்தபத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. தெரிஞ்சு சொல்லலாம், தெரியாம சொல்லலாம். புத்திரோபச்சாரித்த, புத்திரன் நினைச்சு சொன்னானா அதுவும் பாருங்க. தெரிஞ்சு பகவான் நாமத்துடைய பெருமை தெரிஞ்சு சொல்லல, தெரியாம தான் சொன்னான். ஆனா நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் எப்படி சுடுமோ அது மாதிரி தன் தன்மையை காட்டிடுமோ அது மாதிரி பகவான் நாமா அந்த அதனுடைய காப்பாற்றுதல் அந்த அஜாமலுக்கு காட்டி கொடுத்தது பத்தியா. அந்த காப்பாற்றுதல் செய்யவே செய்தது பத்தியா. இதுதான் பகவான் நாமத்துடைய மகிமை. பகவானே வரல, ஆனா பகவான் நாமா நாக்குல வந்துடுச்சு, அதுதான் காப்பாத்துச்சு. பகவான் அந்த சந்தர்ப்பம் நான் தியானம் பண்றேன், சங்கு சக்கரம் கதை வத்மெல்லாம் நான் தியானம் பண்றேன். ஏன்னா யமதூதர்கள் வந்துட்டாங்க, இப்ப நான் தியானம் பண்றேன்னா நடக்குமா. நம்ம மனசு வரும்போது இப்ப பயம்தான் உண்டாகும். என்னன்னா யமதூர்ல பார்த்த உடனே ஆகுல் இந்திரியங்கள் கலங்க நாராயணான்னு பிள்ளை நினைச்சு கூப்பிட்டானா. இப்ப நான் தியானம் பண்ண முடியாது. இப்ப நகி நகி ரக்ஷ துக்கருங்கிற துக்க காலத்துல அதான் பஜகோவிந்த பகவான் நாமாதான் அந்த சமயத்துல அது ஒரு நாமா சொல்ல வந்தது அவனுக்கு. அப்படி உச்சஸ்வரத்துல நாராயணான்னு பிள்ளை நினைச்சு கூப்பிட்டான். தூரே கிரீடனகா சக்தம், விளையாட்டு மும்முரத்துல இருந்த அந்த பையன் திரும்பி பார்க்கலையா. ஆனா அவன் பேரு சொன்ன அந்த நாமம் திரும்பி பார்த்துச்சு. அந்த நாமம் திரும்பி பார்த்தது. அதுதான் விஷ்ணு தூதர்களாக வந்தார்கள். 4 அக்ஷரங்களுக்கு 4 தூதர்களாக அவர்கள் விடுவித்தார்கள். யமபாசத்தை அறுத்தெறிந்தார்கள். மிருத்யுபாச விஷாதனிம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த யமபாசத்தை அறுத்தெறிந்தார்கள். அப்போ சாங்கேத்தியம் பரிகாசம் எப்படி வேணாலும் சொல்லலாம். வேசி வீட்டுல இருந்து கூட பகவான் நாமா சொன்னான். புத்திரன் நினைச்சுன்னு பகவான் நாமா சொன்னான். தெரியாம பகவான் நாமத்தை மகிமை கூட தெரியாம சொன்னான். பகவானை நினைச்சுன்னு சொல்ல, பகவானை நினைக்காம சொன்னான். என்ன 1000 குறை சொல்லலாம், ஆனா அவன் சுத்தமா பகவான் நாமத்தை சொல்லியிருக்கான். புள்ளைய நினைச்சுதான், ஆமா புள்ளைய நினைச்சுதான் சொன்னான். ஆனா சொன்னது பகவான் நாமா வச்சே.
புள்ள பேரு நாராயண வந்து பேர் வந்து நாராயணனுக்கு வைக்கல, நாராயணன் பேர் தான் புள்ளிக்கு வச்சிருக்கான். அப்போ ஒரிஜினல் நாம நாராயணனுக்கு உரிய பேர் யாருன்னா பகவான் நாமா, பகவான் வைகுண்ட வாசி தான். அவன் வேற இல்லை, அவன் நாமா வேற இல்லை. தன்னுடைய மொத்த சக்திகளையும் அந்த நாமத்துல பொருத்தி இருக்கிறார் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சைதன்ய சரிதாமத்தில் சொல்லியிருக்காரு. ராமான்னா ராமனுடைய மொத்த அந்த பகவத் தன்மையை அந்த ராமநாமத்துல பொறுத்திருக்கார். கிருஷ்ணனா கிருஷ்ணனுடைய பகவத் தன்மையை மொத்தத்தையும் அந்த கிருஷ்ண நாமத்துல பொறுத்திருக்கார். நீ எந்த நாம சொல்ல, கேசவான்னு சொல்லு, மாதவான்னு சொல்லு, அதுல பகவானுடைய மொத்த சக்தி அதுல அடங்கியிருக்கு. அப்ப கம்சனை ராவண கும்பகர்ணல வதம் பண்ணக்கூடிய சக்தி அந்த நாமத்துக்கு இருக்கு. அந்த நாமமே பகவான் தான். அப்படின்னும் போது இந்த நாம சங்கீர்த்தனம் தான் மனசை பூர்ணத்துவப்படுத்தும். இதுதான் மனசுல உன்னை யோசிக்க வைக்கும், நிதானமா யோசிக்க வைக்கும். நம்ம செய்யறது கரெக்டா தப்பா, இது சரியா, நம்ம ஏன் வந்து இது மாதிரி நம்ம வார்த்தைகள் தப்பா பேசுறோம், ஏன் மனசுல தப்பான நினைவுகள் நமக்குள்ள வருது, ஏன் நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிறோம், ஐயோ இந்த கசப்புணர்வை நம்மளே அழிச்சிடுமே, நம்மளே நிம்மதி இல்லாம பண்ணிடுமே, இந்த கசப்புணர்வானது, ஆஹா இப்படிலாம் நினைக்கக்கூடாது, இது நம்ம நிம்மதியை கெடுத்துடும், விட்டு குத்து போகலாமே, என்ன கொஞ்சம் விட்டு குத்தா பெரிய பிரச்சனை இருந்து விடுதலை அடையலாம். சின்ன விட்டு கொடுத்தல் பெரிய பிரச்சனையை தவிர்க்கும் இல்லையா? ஆனா பெரிய பெரிய பிரச்சனை வந்த பிறகு அப்புறமா ஐயோ நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது, அப்புறமா யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதான் பிரச்சனை நடந்து போச்சே. ஆனா அது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தோம்னா சரி போப்பா அப்படின்னு விட்டு போயிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு நிதான புத்தி வேணும். அந்த நிதான புத்தி நல்ல யோசனை இல்லை, ஒரு சாந்தியான மனசுல, ரிலாக்ஸேஷனான மனசுல தான் வரும். அவசர புத்தினால வராது, பரபரப்புனால ஒரு டென்ஷன் தான் ஆகும். அப்போ இந்த பக்குவம்லாம் எதனால வரும்னா கண்டிப்பா பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். ரெண்டாவது வந்து இல்லைன்னா மௌனத்தை கடைப்பிடிக்கணும். மூணாவது வந்து துஷ்ட சங்கத்தை தவிர்க்கணும், சத் சங்கத்தை நாடணும். சத் சங்கம்னா பகவத் குணங்களை பத்தி பேசக்கூடியவர்களா இருக்கணும், குடும்பத்தை பத்தி பேசக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல பகவன் நாமத்தை நிறைய சொல்லணும். இல்ல சத் சங்கம் இது எல்லாம் கூட இல்லாம இருக்கட்டும், ஆனா சத் சங்கம் கூட தேவையில்லைன்றார் போதென்றார். நீ பகவன் நாமா நீ சொல்ல உனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது நீ தொடர்ந்து பகவன் நாமா சொல்றியா, அப்போ உன் சத் சங்கம் கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த நாமாவே உனக்கு எல்லாத்தையும் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். துஷ்ட சங்கத்தை தவிர்த்துடும் பகவன் நாமா சொல்லும் போது சத் சங்கம் நாமாவே உனக்கு சத் சங்கமா இருக்கும். பிரம்மச்சரியத்தையும் அந்த நாமாவே உனக்கு பிரம்மச்சரியத்தை காப்பாற்றிடும். உனக்குள்ள எந்த ஆசைகளும் வராதபடி பண்ணிடும், உனக்குள்ள கோபம் எழும்பாதபடி பண்ணிடும். உனக்கு அதே சமயத்துல யாரிடத்துலையும் பார்த்தா விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஈஸியா வரும், உனக்கு சுலபமா வரும். நல்ல குணங்கள்லாம் தன்னாலே பிரகாசிக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா தேவையில்லாத பொறுப்புகள்ன்ற பேரால நான் பெரிய தியாகம் பண்றேன், நான் பெரிய சேவை செய்யறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு கண்டதுல மூக்க நுழைச்சிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதையும் நம்ம ஜாக்கிரதையா, ஏன்னா நம்ம நாமத்தை தக்க வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். நாமத்தை இழக்கிற மாதிரி எந்த ஒரு அது பகவத் சேவையான நாமத்தை இழக்கிற மாதிரி, நாம சங்கீதத்துக்கு இடையூறு உண்டாகிற மாதிரி இருந்தா அது தயவுசெய்து தவிர்த்துடணும். ஏன்னா இந்த சமயத்துல நான் இங்க நாமா சொல்லி இருக்கிறத விட்டுட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன்னா நான் வந்து அந்த சமயத்துல நான் சொல்ற நாமத்தை நான் இழக்கணும். எல்லாத்துலயும் பகவான் நாம சொல்ல முடியும், ஆனா எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம ஏகாந்தமா இருக்கும் போது பகவான் நாமத்தை நிறைய சொல்ல முடியும். இல்ல வேற அலுவல்கள் இருக்கு, அந்த அலுவல்கள் செய்துதான் அர்ஜென்ட் அப்படின்னா ஓகே செய்யலாம், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் தேவையில்லாத அங்க போனா சரி அது கிடைக்காது, இந்த நாமத்தை இழந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுற பத்தியா, அங்க போனேன் இங்க போனேன் கூப்பிட்டாங்க இவங்களுக்காக போனேன் அவங்களுக்காக போனேன் அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கு சொல்லி தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ண பத்தியா, அதை தவிர்க்கணும்னு சொல்றேன். அது தவிர்த்து அந்த டைம்ல உட்காந்து பகவான் நாம சொல்லலாம். நாம வந்து ஆரம்பத்துல போர் அடிக்கதான் செய்யும். நல்லா சொல்றேன் திருப்பி, 1 மணி நேரம் சொல்றதுக்கு அடிக்கடி டைம் பார்ப்போம். கண்டிப்பா நம்மளால இந்த 1 மணி நேரம் முடியல, தாக்கு பிடிக்க முடியல, ராம ராம ராமன்னு சொல்ல முடியல, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படிப்படியா அந்த 1 மணி நேரம் உனக்கு குறைவா தோணும். ஏன் 2 மணி நேரம் சொன்னா என்ன அப்படின்னு தோணும். அப்பதான் நம்ம 2வது அடி ஃபர்ஸ்ட் அடி முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகும்போது அப்புறமா எப்பொழுதும் நாம சொல்லுவேன். சில நாக்கு வறண்டுடும், டயர்டாயிடும், சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சோமா அவ்வளவுதான். கண்டிஷனா ஒரே பிடிவாதமா சொல்றது இல்லை, 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாவே போதும். அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டோம். அதுதான் சொல்ல வரேன். அப்போ நம்ம வெறுப்புணர்வு கசப்புணர்வு நம்மளுக்குள்ள வளர்த்துக்கிறதுனால என்னன்னா நம்ம மனசுதான் கெடுது.
மற்றவங்கள நம்ம கோபத்தை காட்ட, மற்றவங்களை அடக்கி ஆடுறதான் நம்ம பார்க்குறோம். மற்றவங்கள பயமுறுத்தி தனக்கு அடிபணியை வச்சு அடிபணி வைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா நம்ம தான் கோபத்துக்கு அடிமையாயிடுறோம். கட்சியில் நாம தான் கட்சியில் பெரிய அடிமையாயிடுறோம். அதனால நம்ம எல்லாரையும் ஏய்ச்சி மைக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் அதான் சொல்றேன், கோபத்தினால எதையுமே சாதிக்க முடியாது. கோபத்தினால காரியத்துக்கு எடுத்துக்கிறது மட்டும்தான் பெரிய லாபமே தவிர, கோபத்தினால காரியத்துக்கு எடுத்துக்கிறோம் பத்தியா, அதுதான் நடக்குமே தவிர கோபத்தினால ஒரு கடுகளவு கூட சாதிக்க முடியாது. ஆணவத்தினாலேயோ கோபத்தினாலேயோ அதிகாரத்தினால எதையுமே சாதிக்க முடியாது. மேலும் மேலும் மற்றவங்களுடைய வைத்தறிச்சலை தான் நம்ம சம்பாதிச்சுப்போம். நம்ம அதிகாரம் பண்றதுனால, மற்றவங்களை பயமுத்தினால. அவனும் பயந்து போயிருக்கலாம், ஆனால் அவங்க பயந்து போன அது நம்மளை தாக்கும். அது நம்மளுக்காக பயப்பட வேணாம், நம்மளுக்காக யாரும் பயப்பட வேணாம். நம்மளை அவங்கள தொல்லை பண்ண வேணாம், நாமளும் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க பாட்டு அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம ஃப்ரீயா இருப்போம். அப்படின்ற மனப்பான்மையோட மற்றவங்களை நிம்மதியா வாழ விட்டாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். அதே சொல்ல மற்றவங்களை அதிகாரம் பண்றதோ, மற்றவங்களை பயமுறுத்துறதோ, நாம பெரியாளும் காண்பிச்சுக்கிறதோ, இந்த தம்பட்டம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம புகழாடினோம், நம்ம இது பண்றதுக்காக மற்றவங்களை கீழே தாக்குறதுன்றது தப்பு. அதே அவங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறது தப்பு. மற்றவங்களை வாழ வச்சு பார்த்தாதான் நம்ம வாழ முடியும். அதே மற்றவங்களுக்கு நிம்மதி கொடுத்தாதான், மற்றவங்களை ஹிம்சை பண்ணாம மற்றவங்களுக்கு நிம்மதி கொடுத்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஒருத்தர் பிடிக்கலன்னா விட்டுடணும், அவ்வளவுதான். அவங்களையும் வாழ வேண்டும், நம்மளும் வாழணும். அப்படி இருந்தாதான் நம்ம பகவத் பக்தியில நீடிக்க முடியும். பொறுமையை தான் கடைப்பிடிக்கணும். அது கசப்புணர்வுல இருக்கும்போது கடைப்பிடிக்கிறது கஷ்டம்தான் பொறுமையை. இருந்தாலும் பல்ல கடிச்சுனா அது கடைப்பிடிச்சுதான் ஆகணும். ஆமா, இது மட்டும் கண்டிஷனா கடைப்பிடிச்சுதான் ஆகணும். அப்போ அந்த பொறுமைன்றது கடைப்பிடிக்கும் போது நம்ம பாடு பகவான் நாமத்தை கீர்த்தனீய சதாஹரிகி. அதான் தரோரபி சகிஷ்ணுனா, மரத்தை விட பொறுமையை கடைப்பிடிக்கணும், மரத்தை போல அப்படின்னு. அப்போ நம்ம சில அவமானங்கள் வரும், அமானிதமானது என்னன்னு சொல்றாரு, அதெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தி வரணும். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு எல்லா வித மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி உடனே பக்கம் பகவான் நாம சொன்னா அந்த பலம் உனக்குள்ள வரும். அது பலம். அது மான அவமானங்களை சம்மா கருத்துன்றது ஒரு பெரிய பலம். அந்த பலவீனத்தினால்தான் நம்மளால எதையுமே சகிச்சுக்க முடியல, காமக்குரதங்களை ஜெயிக்க முடியல, அதே சமயத்துல அவமானங்களை தாங்க முடியல. இதெல்லாம் என்ன பலவீனம். இந்த பலவீனங்கள்லாம் எப்போ போனா பகவான் நாமா சொல்லும் போது அந்த பலத்தினால்தான் இதை ஜெயிக்க முடியும். பகவத் பலத்தினால்தான். மாம்பியே பகவான சரணாகதி அடைந்தது என்னன்னா, சரணம் பஜன் சொல்றதுன்னா நாம சங்கீதனம் தான். நாம சொல்லதான் அது சரணம். அந்த சரணாகதியினுடைய பலத்தினால்தான் இந்த மாயாம்பியை தான் தரந்தது. இந்த முக்குணமான மாயை, ரஜகுணம் சத்துவகுணம், ரஜகுணம் தாமசி குணம் கொண்டு இருக்கக்கூடிய காமக்ரோத லோபங்கள்லாம் தாண்ட முடியும். அப்போ நம்ம மனசு நல்லா புரிஞ்சுக்க, துவந்த மோக நிர்முக்தா. இரட்டைகள்ல மனசு மயங்கி வந்தா இதுவா அதுவா, அந்த பரிகாரம் பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன், எல்லாத்தையும் தூக்கி போடு. சர்வதர்மான் பரித்தேச்ச மாம்பியகம் பகவன் நாம ஒன்று மட்டும் உறுதியா பற்றிக்கொள். அதுக்கப்புறம் அடி தம் கலப்பு ராம 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 ராம. அதனாலதான் நம்ம ஒரு 2 நாள் போட்டோம் ராமநாமத்தை எப்படி சொல்லணும், அந்த பஜனையோட சொல்லணும்னு சொல்லி போட்டோம். நம்ம டெய்லி போட்டா என்ன, ஏற்கனவே பாடினது தானே. அது மக்களுக்கு சரி ஒரு உதாரணமா இருக்கும், ஒரு யூஸ் ஆகுன்றதுனால நம்ம 1 மணி நேரம் பகவான் நாம சங்கீதம் பண்ணி போட்டுருக்கோம். அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம டெய்லி போடலாம், எதுக்கு அதான் 2 தடவை போட்டுருங்க, அதுவே போதும். புரியுதுங்களா? அதனால ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த ஒரு 2 தடவை எதுக்கு போட்டோம்னா மற்றவங்களுக்கு நம்ம இது புரிஞ்சுப்பாங்க. அதை வச்சு மற்றவங்க 1 மணி நேரம் பகவான் பஜனை பண்ணுவான்றதுக்காக தான் நம்ம போட்டோம். அதுவே போதும். நம்ம ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம், அதுவே போதும். அது டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை வச்சு ஃபாலோ பண்ணா, டெய்லி ஃபாலோ பண்ணா போதுமானது. அதனால நம்ம பகவத் பக்தியில ஸ்திரமா இருக்கணும்னா பகவான் நாம கண்டிப்பா சொல்லணும். சரி. இன்னொரு விஷயம், அதாவது என்னன்னா, இந்த பகவான் நாமா சொல்றதுனால பாகவத்துல இன்ட்ரெஸ்ட் வரும், ராமாயணத்துல எதை விரும்புறீங்களோ அது நடக்கும். இதுதான் பேஸ்மெண்ட், இதுதான் கடக்கால். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய பயத்தை உண்டு. அதான் சொல்றேனே,
சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பையாத்து. இதை கொஞ்ச நேரம் கொஞ்சம் அபியாசம் பண்ணாலும் கொஞ்ச நேரம் பகவான் நாம சொல்ல தொடங்கி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா, அது நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே தொடங்கிட்டு பகவான் நாம தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, பெரிய பெரிய மகதோ பையாத்து, பெரிய பெரிய பயத்திலிருந்து பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுறது அப்படியே ஃப்ரீயா அப்படியே ரிலீஃப் ஆகுது பார்க்கலாம். அவ்வளோ பெரிய விடுதலை உண்டாகும் அது. இது அப்போ நிறைய சொல்லலாம். அப்போ என்னன்னா, இது மிகைப்படுத்தி சொல்றதா நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சத்தியம், நிச்சயமா நடக்கும். ஆனா வாழ்க்கையில மங்களம் ஏற்படும். பகவான் நாமத்தை மாத்திரம் பிடிச்சவங்க. இப்ப நாமத்தோட மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கிறான் அப்படின்றது விஷயம் வேற. ஆனா நாமத்தை மாத்திரம் பிடிச்சிடலாம் பத்தியா, அவங்க கதையே வேற. சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி की जय, श्री भगवान नवोदय स्वामी की जय, मामला प्रिया की जय, श्री प्रेमेंद्र सतगुरु महाराज की जय, राम 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 राम, साधु मणि की जय, राम 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 राम, श्री रामनाथ की जय, आंजनेय स्वामी की जय, साधु मणि की जय, राम 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 राम।